அது
சுவாமியே. ஆமா, நீ எந்த நாடு சொல்லு பார்க்கலாம். கொச்சி மாலையே கொச்சுமலை குடகுமலை எங்களது நாடு. அந்த கோவிந்த ராஜபோது உள்ளாகின்றது. கொச்சமலை பவன மலையா எங்களது நாடு. பச்சமலை பவளமலை எங்களது நாடு. பார்வதி பரமசிவன் இருக்கக்கூடிய நாடெல்லாம் நான் பார்த்து வந்துக்கிறேன். ஆமாக்கா. ஐயோ, இவ்வளவு பெருமையா சொல்றா நீ? சொல்லறியாமலை நாடு. மலைநாடு எங்களது நாடு. சொல்லுமா. சொல்லறியா மலைநாடு எங்களது நாடு. சொல்றே கல்படந்த மலை நாடு எங்களது நாடு. அங்கே கரடிய கூலி இங்க வந்து அக்கா அம்மியே. ஆனா இப்ப நிறைய நாடெல்லாம் சுத்தி வந்துக்கிறியே. ஆமாங்கிறேன். நாட்டுடைய வளர்ப்பு எப்படி பார்த்து வந்து பார்க்கலாம். அதையும் சொல்றேன் அம்மி. மாதத்து மூன்று தப்பாமல் பொய்யும் ஐயா மல்லி முல்லை தாமரை தகவல் உண்டு. எங்கள் நாட்டுக்கு மாதத்திலே 3 மழை பெய்யுதுன்னு. அக்கா 3 மாதமா தப்பாத பெய்தாங்க மழை. ஆமாக்கா. என்ன அக்கா அந்த நாட்டுல மாதத்துல 3 மழை பெய்யுதுன்னா ஆமா நாடுதான் இருக்கும். அவருடைய பயிர் வகைகள் எப்படி இருக்கு? வருத்த சந்த முளைக்கு தெரியாதா மருத்த நெல் மருத்த நெல் முளைச்சு பயிரேறி வெறுப்பு மேல கூட சாயுதான். அது மேல இதுக்கு சாயம் ஒரு கட்டுக்கு கலை நெல் ஆகுதான். கதிர் உழைக்க ஒரு கதிருக்கு ஆயக்கடன்னு உழைக்க ஆயக்கா
எங்க பாட்டி சொல்ல ஒரு வாயா சரி கிடக்கும் வேற 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 என்ன நடக்குது கேளு ஏன் இது பயிர் வகை இது பழவகை தெரியுமா கதலி மாறு கோழிகள் இந்த அம்மா பாருங்க இந்த அம்மா மசகத்தை அடிக்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும் யாரு நல்லாதான் உட்கார மூஞ்சி ஏய் வாடா நானா ஜாவா ஆமா உன்ன வேற எப்படி உன்ன மரியாதை ஜாவா அந்த பையன் உன்ன மரியாதை இல்ல போடா சொல்லி பார்த்தேன் வேலை கதலி எடுத்துடக்கூடாது வேலு கமுக்கு எடுத்துடக்கூட பார்த்து வரும் எல்லாம் திசை மாறி கூட சாய்தா பிள்ளைத்தி வீட்டு இருக்குதா இல்லையா அங்கே அது காய்த்து காய்த்து கா நீல கண்ணல் முடி அமே நீல கண்ணல் முடி வா ஆராய் போறோம் அது காய்ச்சி கணிந்து தானாக்கி விழுந்து ஒன்றோடு ஒன்று நெசுங்கி நெசைக்கு கச 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 சாரா போதும் அதே நம்ம நாட்டுல கசிங்க போச்சுன்னா அப்படியே ஒரு பானையில ஊத்தி ஒரு வாரம் ஊற போட்டு அப்படியே ஒரு டம்ளர் நிக்க ஏத்துறா இருக்குமா அதெல்லாம் சாப்பிடுற மாதிரி தான் உனக்கு கையில பிடிக்கும் இது பயிர் வகை பகவை அம்மே பசு கொட்டும் புளி கொட்டும் ரெண்டும் ஒரே குளத்தில் தண்ணி குடிக்கிறான் இது ஒரு அதிசயமா சொல்றான் நம்ம நாட்டுல அப்படியே சாப்பிடுறீங்களா உனக்கு இது காட்டுல வீட்டுக்குள்ள என்ன நடக்குதா அவையலிகளும் போனாலும் என்ன அடிக்கிறாங்க பின்னால காத்துக்கு அர்த்தம் எலியும் புளியும் ஒரே வீட்டுல விளையாட்டுக்கலாம் நம்ம நாட்டுல சண்டை போடுற விளையாடுமா நம்ம நாட்டுல தான் சண்டை போடுறதா எங்க போட்டி வாசிக்கிறாரு சித்தாத்தூர் அவர் எங்க மாமா தான் இந்த மாதிரி இல்ல அத்தை எங்க அத்தையை அவரு கொடுத்துக்கிறேன் அடடி போட்டிக்காரிக்கு எங்க அத்தையை கொடுத்துக்கிறேன் அந்த மாதிரி இல்ல நோ போட்டிக்காரிக்கு எங்க அத்தையை கொடுத்துக்கிறேன் அது பெரிய அத்தை ஆமா பந்த மாமா இது சின்ன அத்தை ரெண்டு அத்தை நல்லா பழகம் வச்சு சரிப்பா எங்க அப்பா செத்தா யார் எடுத்து மாட்டேன் யார் எடுத்து பழகலாம் அண்ணன் பிள்ளை நீ தான் கொடுக்கணும் எடுத்துக்கிட்டு போனேன் நீ மெயினாச்சு போயினாச்சு நான் மெய்ய வச்சுக்கிறேன் இங்க என்ன சட்டம் வந்து இல்லமா டர்டரா இருக்கு எனக்கு காதுக்கு தாங்க நான் மெய்ய வச்சுக்கிறேன் அழகா எடுத்து போனேன் நீ மெயினாச்சு போயினாச்சுக்கா இவ்வளவு 11 அப்பளம் இல்லமா நான் பெட்ரோல் சேர் சுட்டேன் 11 ஆடி வச்சு அண்ணோட வெயிட் போயிருந்தேன் அண்ணோட புல்லா வைப்பு மஞ்சா துணி போட்டு மூடி என்ன இந்த எட்டு மணி மொத்தத்து பேர் மாமா இல்ல எங்க போயிட்டாரு மாமா நெருங்கி புடுறாரு யாரு பொட்டி மேச்சா எங்க அத்தை பாத்து டேய் அண்ணமுடி பையா எப்போ வந்த வாடா வாடா அண்ணமுடி பையா வாடா அடி கூச்சு நான் போய் நின்னு இன்னைக்கு ஒரு நாள் தங்கி மாமா வந்து பாரு குச்சி ஆத்துக்கு நான் யாரு உண்டா மாமாதான் மாமா நீ சொல்றது சொல்ல அவர் எனக்கு திட்டாரு அவர் வளர்ந்த கோயில் குஞ்சு பூரா சிரிச்சுட்டு குஞ்சு நான் மட்டும்
பேய் குட்டி அத்தனை நாள் போனாங்க போய் அத்து போட்டாங்க சாப்பிட்டேன் ராத்திரி 12 ரூபாய் ஏன்னா நோ மகன் என்ன பெரியடா என்ன பண்ண போறாரு டைம் போய் செட்டில் அப்புறம் வந்து பண்ண இப்போ வீட்டுக்கு 12 ரூபாய் தண்டால் ஒரு பானை வீடு தண்டால் வீந்து பாரு நான் கேட்டேன் கொஞ்ச நேரம் ஆச்சு அத்தாடி எழுந்து வந்துட்டுமா அது வந்து போட்டு அங்க என்னன்னு கேட்டு ஓட்டுறேன் அது எலி முடிஞ்ச 12 மணி மேல இருக்கும் அந்த மயில் குயில் எல்லாம் அப்புறம் எல்லாம் ஒரு கிண்ணத்தில் பால் குடிக்கிறது பயிர் வகையிலும் கேட்டோம் வளர்ப்பதையும் பார்த்தோம் ஆமா நீ சரி இவ்வளவு தலை எவ்வளவு திருமணம் ஆயிடுச்சு அம்மா ஒருவனை அம்மா ஒருவனை ஓரத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்திடுவார் அம்மா பருவமாயாதாயா இந்த பாராளும் மன்னருக்கு அனேரனை போரி அம்மா திருமாலும் அவர் பாட்டு பட்டு பழனி என்றவர்கள் பயந்தோடி ஏமா அப்படி எழுதுற
அக்கா சொல்லுங்கக்கா. ஒரு பெண்ணாக பிறந்தவள் நேத்தியத்தில் நீர் வழி இப்படி அழுது கொண்டிருக்கும் போது மனவே கோலமா இருக்கு. ஆணுக்கு துணை பெண்ணுக்கு பெண் துணையின் பாசு. ஆனால் ஒரு பெண்ணு 5 பேர் மாலையிட்டாராம். 5 பேரும் தொட்டதே கிடையாதான். அப்படி தொடராக அருகாமல் இருந்தா அடலாக இருக்க கூடுமா? அவங்களாம் எஞ்சிருவாங்களாம். 5 பேரும் தொடல. ஒரு சின்ன குழந்தையா அழகா மணி வைத்து தவையாளு அச்சு இல்லாம தேர்வுமா ஆசாமி இல்லாம ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை எப்படி பிறந்ததுன்னு சொல்லி போய் அவங்களும் தொடல. குழந்தை பிறந்தது எப்படி சொல்லு 5 ஆளும் உன்னை தொடரல என்று சொல்றேன். அந்த குழந்தை எப்படி பிறந்தது? குழந்தை ஒண்ணு இருக்குது. அது எப்படி வந்தது? இது என் குழந்தை இல்லாமே என் கூட கூட்டுமுறை உண்டவன் என் அண்ணன். இவன் கோபால குறவன். அவன் சாமர்த்தியம் அண்ணன் என்றால் ஒன்று உயரமாக இருக்க வேண்டும். அண்ணன் சொன்னா ஒண்ணு உயரமா இருக்கு, கனமா இருக்கு. ஆமாங்கிறேன். எப்படி தெரியுமா? என் மந்திர இந்த கூடைக்குள்ளே ஒரு கோல் இருக்கிறது. அந்த கோலை எடுத்து என் அண்ணனை மந்திரம் செய்ததனாலே அண்ணனாக ஒரு குழந்தையா வந்து விட்டார். ஆமா, அப்புறம் இந்த குழந்தைக்கு சாமாத்தி இருக்குமே இருக்குதாமே. இவன் பட்டம் பாத்துட்டு எல்லாமே பணம் எடுத்துன்னு ஆச்சுமா. இதனாலதான் பழமை அப்ப சொன்னாங்களா, நாடா பாவி இவ்வளவு படம் எடுத்துன்னு ஆடுறானே. அந்த மாதிரி உங்களை வச்சுதான் சொல்ல முடியுது. இப்படி இருந்து இந்த மாதிரி எல்லா தோறும் தந்துக்கிட்ட தடம் யாருக்கு பட விரித்து ஆடுகின்ற பாம்பின் மீது தகிரவன நாட்டியம் புரிந்தவன் என்னென்ன கோபால குறவன். ஆனால் போகட்டும். ஆமா, யாருன்னா குறிச்சிருக்கியா? எவ்வளவு பேர் சொல்லிருக்கிறேன். யாருக்கு? அம்மி இந்த அண்ணன் இவரை விட்டுட்டுமா? யார் யாருக்கு குறி சொன்னேன்? யாருக்கு? அம்மே பார்வதிக்கும் லட்சுமிக்கும் நேர்ந்த குறியை சொன்னேன். அம்மே நேர்ந்த குறியை சொன்னேன். அம்மே பார்வதிக்கும் லட்சுமிக்கும் நேர்ந்த குறியை சொன்னேன். பாதக தங்க சுருள் ஒழிச்சு எல்லாம் இந்திராணி சரஸ்வதிக்கும் நேர்ந்த குறியை சொன்னேன். இரண்டு செவிக்கும் சித்திர வைர முத்துக்கம்பல் தந்தார். காரியர்க்கும் ஆலியர்க்கும் ஆன சண்டையை சொன்னேன். அமே ஆன சண்டையை சொன்னேன். அமே சலையோ மாலையோ மாலை மாலை தந்தாரோடு கணவதிக்கும் வல்லமைக்கும் கைப்பார்த்து சொன்னேன். அமே கைப்பார்த்து சொன்னேன். அவள் பொருளே கண்டு தக்காளி தந்தாரோடு கணவதிக்கும் வல்லமைக்கும் கைப்பார்த்து சொன்னதுனாலே அவள் பொறி கற்கண்டு சர்க்கரை எல்லாம் குடித்தாங்க. காணாமல் போன பொருளை கண்டு குறிப்பாடுவேன். குறி சொல்லி ஆமாங்க, எங்களுக்கு குறி சொல்லணும். நீ அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆமா சரி, எனக்கு குறி சொல்றியா? நீ எனக்கு தேவையான பொருளை கொடுத்தா நிச்சயமா சொல்றேன். உலகத்தில் இல்லாத பொருள் கணபதியை வைத்து
புறத்தில் சன்னலை மூன்றதாய் பகிர்ந்து அடிமனது பல உயிரை சொல்லியேன் அம்மா. அங்கே இந்த பாராகிய பூமியிலே வட்டமுடன் தரமெழுகி பசும் சாணத்தை கொண்டு பாராகி பூமி மெழுகி புறத்திலே சன்னலை மூன்றதாக விகித்து தாம்பூலம் தட்சணை தேங்காய் எனக்கு தேவையான தட்சணை கொடுத்தால் உங்கள் குலதெய்வத்தினரினாலே குழி சொல்றேன். அனைத்து ஒண்ணும் கொடுத்துருக்கிறோம். ஆகட்டும். அதை பாரு.